நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. ஆவிக்குரிய சுவடை விட்டுச் செல்லுதல். இன்றைய வேதாகம பகுதி 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். குறிப்பு வசனம்: அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. 2 தீமோத்தேயு 1:5. எங்களுடைய அம்மா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்த முடிவை இளம் வாலிப வயதினர்களான என்னாலும் என் சகோதரியாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருக்குள் நாங்கள் கண்ட மாற்றங்களை எங்களால் மறுக்க முடியவில்லை. அவரிடத்தில் அதிக மன நிறைவும் மகிழ்ச்சியும் காணப்பட்டது. திருச்சபை செயல்பாடுகளிலும் முழு மனதுடன் கலந்து கொண்டு உண்மையாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். வேதத்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அவருக்கு அதிகம் இருந்ததினால் வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றார். சில வருடங்களுக்கு பிறகு என் சகோதரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள். அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு என் தந்தையும் எங்களுடன் சேர்ந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் என் அம்மாவின் தீர்மானம் எங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்தியது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தனது கடைசி நிருபத்தை எழுதி இயேசுவின் மீதான விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஊக்குவித்த போது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று தீமோத்தேயுவின் ஆவிக்குரிய பாரம்பரியத்தை குறித்து குறிப்பிடுகிறார். அம்மாக்கள் மற்றும் பாட்டிகளே, உங்கள் முடிவுகள் அடுத்து வரும் தலைமுறைகளில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். தீமோத்தேயுவின் அம்மாவும் பாட்டியும் எவ்வளவு அழகாக அவருடைய விசுவாசத்தை வளர்க்க உதவினார்கள். அதனால் அவர் தேவனுடைய அழைப்பிற்கு பாத்திரவானாய் மாறினார். இந்த அன்னையர் தினத்திலும் இதற்கு பின்னரும் இயேசுவை பின்பற்ற முடிவு செய்த தாய்மார்களை கௌரவிப்போம். நம் அன்புக்குரியவர்களுக்காக ஆவிக்குரிய சுவடை விட்டு செல்வோம். இன்று எந்த ஆவிக்குரிய ஸ்திரீயை நீங்கள் கனப்படுத்த விரும்புகிறீர்கள்? எந்த வகையான ஆவிக்குரிய சுவடை மற்றவர்களுக்காக நீங்கள் விட்டு செல்ல விரும்புகிறீர்கள்? அன்பான தகப்பனே, ஆவிக்குரிய தாய்மார்களுக்காய் நன்றி. நானும் மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய சுவடுகளை விட்டு செல்ல எனக்கு உதவி செய்யும். ஆமென்.